ஹாய் நண்பா. இந்தியாவில் இருக்க மொத்த மில்லியனர்ஸோட எண்ணிக்கை 7,96,000. இது இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோனா 144 கோடி. அப்படி பார்த்தா இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷனில் டோட்டல் மில்லியனர்ஸோட பெர்சன்டேஜ் எவ்வளோ வருதுன்னா அப்ராக்சிமேட்டாக 0.0552 தான். இது இந்தியாவோட பாப்புலேஷனில் 1% கூட கிடையாது. அதுக்கும் ரொம்ப ரொம்ப கீழே. அது எப்படி இவ்வளோ கம்மியான மக்களால் மட்டும் மில்லியனர்ஸ் ஆக முடியுது? ஏன் நம்மளாலலாம் மில்லியனர்ஸ் ஆக முடியாதா? அது என்ன மேஜரான டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கும் மில்லியனர்ஸ்க்கும் இருக்குது? அந்த மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, மில்லியனர்ஸோட மைண்டும் நம்மளோட மைண்டும் தான். அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் வேறு, நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் வேறு. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு மில்லியனர்ஸ் மைண்டோட ஒரு 3 சீக்ரெட்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ தட் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் மில்லியனர் ஆக முடியும். சீக்ரெட் நம்பர் 1, பெர்ஸ்பெக்டிவ் ஆன் லைஃப். ரிச் பீப்புள் அவங்க லைஃப்பை அவங்களே உருவாக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் புவர் பீப்புள் எப்படி நினைப்பாங்கன்னா, வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு கார் இருக்குது, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போகணும். ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டியரிங்கை அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க தான் இந்த ஃபுல் காரையும் கண்ட்ரோல் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போவாங்க. இது புவர் பீப்புளை பார்த்தோம்னா, என்னாலலாம் அவ்வளோ தூரம் காரை ஓட்ட முடியாதுப்பா, வேறு யாராவது ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டாமல் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துப்பாங்க. இங்கே நான் சொன்ன காரை நம்ம லைஃப்பை அசியூம் பண்ணோம்னா அந்த ஸ்டியரிங் தான் நம்ம லைஃபோட கண்ட்ரோல். ரிச் பீப்புள் அப்படிங்கிறவங்க என்றைக்குமே அவங்க லைஃபோட கண்ட்ரோலை அவங்க கையில் வச்சுருப்பாங்க. ஆனால் புவர் பீப்புள் அப்படிங்கிறவங்க அவங்க லைஃபோட கண்ட்ரோல் அவங்கள்ட்டே இருக்காது, மற்றவங்கள்ட்ட தான் இருக்கும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதும் ஃபெயில் ஆகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் நம்பணும், என்னால் என் வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு. ரிச் பீப்புள் என்றைக்கும் அப்படி தான் நம்புவாங்க. புவர் பீப்புள் என்றைக்குமே நான் புவராக இருக்கிறதுக்கு இந்த சொசைட்டி தான் காரணம், இந்த கவர்மெண்ட்டு தான் காரணம் அப்படின்னு ப்ளேம் பண்ணிவிட்டு, நான் மட்டும் ஒரு ரிச்சான குடும்பத்தில் பிறந்திருந்தா நானும் ரிச்சாக இருப்பேன் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. எங்கள் அப்பா அம்மா தான் நிறைய பணத்தை சேர்த்து வைக்கல, எங்கள் அப்பா அம்மா பணத்தை சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா நான் இந்நேரம் ரிச்சாக இருப்பேன்ல, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ரிச் பீப்புள் அப்படிங்கிறவங்க அவங்க சூழ்நிலையை என்றைக்கும் ப்ளேம் பண்ண மாட்டாங்க. அவங்க புவராக இருந்திருந்தாங்கன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ண மாட்டாங்க. அதை விட்டுட்டு எப்படி ரிச்சாக இருந்துன்னு தான் யோசிப்பாங்க. அவங்க யாரையுமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் புவராக இருந்தீங்கன்னா உங்களோட புவரான தாட்ஸை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்கள். ரிச் பீப்புள் திங்க் பண்ணுற மாதிரி உங்கள் லைஃப்பை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைங்க. சீக்ரெட் நம்பர் 2, த மணி கேம். பணம் சம்பாதிக்கிறத ஒரு கேம்னு கன்சிடர் பண்ணோம்னா ரிச் பீப்புள் என்றைக்குமே அந்த பண கேமில் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் புவர் பீப்புள் எப்படி நினைப்பாங்கன்னா, நான் எப்பயுமே தோற்றக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஃபுட்பால் ஆட போகிறீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் அந்த ஃபுட்பால் கேமில் நீங்கள் வெறும் டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்கள் கோல் போட எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் கோல் அடிக்க வர உங்கள் ஆப்போனண்ட்டை இருந்து கோலை தடுக்கணும்னு மட்டுமே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இப்படி நீங்கள் செய்கிறது மூலிமா உங்களால் இந்த கேமில் ஜெயிக்க முடியுமா? முடியாதில்ல. ஏன்னா நீங்கள் ஒரு கோலாவது போடணும்ல ஜெயிக்கிறதுக்கு. வெறும் டிஃபென்ஸ் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களால் ஜெயிக்க முடியும்? இதே மாதிரி தான் வாழ்க்கையும். ரிச் பீப்புள் அப்படிங்கிறவங்க என்றைக்குமே நான் ரிச் ஆகணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் புவர் பீப்புள் எப்படி நினைப்பாங்கன்னா, ஐயோ நான் மட்டும் ஏழையாக மட்டும் ஆயிடக்கூடாது, எனக்கு மட்டும் காசு மட்டும் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் ஒரு வேளை ரிச் ஆகணும்னு நினச்சா ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை கூட உங்களால் வாழ முடியும். இதே நீங்கள் வெறும் கம்ஃபர்டபுளான லைஃப் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வாழ்க்கையை அடையவே முடியாது. நீங்கள் எப்பயுமே ஒரு புவர் அண்ட் ப்ரோக்காக தான் இருப்பீங்க. உங்களோட கோல் அப்படிங்கிறது பெருசாக இருக்கணும். அப்போ தான் அந்த கோலில் பாதியாவது உங்களால் அடைய முடியும். ரிச் பீப்புள் எப்பயுமே அந்த மாதிரி கோலை தான் செட் பண்ணுவாங்க. நான் மில்லியனர் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. மில்லியனர் ஆக முடியலனாலும் ஒரு கோடீஸ்வரனாக ஆகியிருப்பாங்க. ஆனால் புவர் பீப்புள், ஐயோ இந்த மாதத்தில் எப்படியாவது கரண்ட் பில் கட்டணுமே, இஎம்ஐ பில் கட்டணுமே, இந்த அளவுக்கு கட்டுறதுக்கு காசு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறதால அவங்க என்றைக்குமே ரிச் ஆகவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட திங்கிங் ப்ராசஸை மாற்றிடுங்க. எப்பயும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும். சீக்ரெட் நம்பர் 3, த டைம். ரிச் பீப்புள் என்றைக்குமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ரிசல்ட்டை பொறுத்து தான் பணம் சம்பாதிப்பாங்க. ஆனால் புவர் பீப்புள் எவ்வளோ நேரம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க பணம் சம்பாதிப்பாங்க. நீங்கள் ரிச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா 9 to 5 ஜாப் பார்த்து உங்களால் என்றைக்குமே ரிச் ஆக முடியாது. இதை ஏன் சொல்கிறேன்னா, டைமுங்கிறது ஒரு லிமிட்டடான ரிசோர்ஸ். உங்களால் டைமை உருவாக்கவே முடியாது. டைம் லிமிட்டடாக இருக்கிறனால நீங்கள் அந்த லிமிட்டடான டைம் மட்டும்தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ தட் நீங்கள் அதுக்கு மேலே உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் ரிச் பீப்புள் அப்படிங்கிறவங்க நிறைய பிஸ்னஸஸை க்ரியேட் பண்ணுவாங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டால் நிறைய பேசிவ் இன்கம்ஸ் வரும். ஸோ தட் அவங்க தூங்கினாலும் கூட அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும்.
இப்படி வரனால அவங்க ஈஸியாக பணக்காரன் ஆயிடுவாங்க, கொஞ்சம் சீக்கிரமாகவும் ஆயிடுவாங்க. இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு பணக்காரரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். யாருமே ஒரு வேலை செஞ்சு பணக்காரன் ஆகிருக்க மாட்டாங்க. அப்படி ஆயிருந்தாங்கன்னா அவங்க டாப் கம்பெனிஸோட சிஇஓவாக இருப்பாங்க, டிடிஓஸாக இருப்பாங்க. ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் 9 to 5 ஜாப்பை மட்டும் பார்க்காம அதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் பண்ண முடியும், மணியை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் அந்த மணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டால் நிறைய மணியை ஜென்ரேட் ஆகும். நீங்கள் ரிச் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் டைமை பொறுத்து சம்பாதிக்காதீங்க. நீங்கள் தூங்கினாலும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் 4 குவாட்ரண்ட் இருக்குது. அந்த 4 குவாட்ரண்ட்டில் நீங்கள் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கீங்க அதை பொறுத்து தான் பணக்காரர் ஆவீங்களா இல்லை ஆக மாட்டீங்களா அப்படிங்கிறது தெரியும். அந்த குவாட்ரண்ட் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். அது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.